Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம பாவக்கா பிடிக்காதவங்க கூட பாவக்கா விரும்பி சாப்பிடுற அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த வீடியோ முழுசா மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை என்ன பண்ண போறோம்? நம்ம ரெண்டா கட் பண்ணிரலாம். இது நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விதை இல்லாம இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா நமக்கு விதை இருந்துச்சுன்னா அந்த விதையை நீங்க எடுத்துருங்க. ஸோ விதை இல்லாட்டினா நம்ம முழுசாவே அதை என்ன பண்ணலாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேரட் துருவுறதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த பாவக்காயை நல்லா துருவி எடுத்துக்கங்க. பாருங்க, ரெண்டு பாவக்காயும் நான் முழுசாவே நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பாவக்காயில விதையே இல்லை, ஆனா ஒரு பாவக்காயில பாருங்க விதை இருக்கு. அந்த விதை இருக்கும்போது இந்த மேல் உள்ளதை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கங்க. இந்த பகுதி மட்டும் அப்படியே நமக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லாம் துருவின பிறகு இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய்னாலே பொதுவாக கசப்பு தன்மை உள்ளதுதான். ஸோ அதில் உள்ள கொஞ்சம் கசப்பு தன்மை போகிறதுக்காக இந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நமக்கு ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாமே பாருங்க, இப்போ நமக்கு கொஞ்சம் பருப்பு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் நான் பூண்டு பல் எடுத்துருக்கேன். பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு நான் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. காய்ந்த மிளகாய் நான் ஒரு 10 மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடு போட்டு இதையும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த பாவக்காய் கசப்புத்தன்மை தெரியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி மிளகாய் நான் காஷ்மீர் மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ கலர் நல்லா கொடுக்கும். ஜஸ்ட் இது கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பாவக்காய் நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி இந்த பாவக்காய் கொஞ்சம் நமக்கு தண்ணி சத்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்குங்க. வடிச்சிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் என்ன பண்ணுறோம், எனக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது என்ன பண்ணுறீங்க, இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நமக்கு அந்த பச்சை கலர்லாம் நல்லா மாறி நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண இந்த பாவக்காயும் நல்லா என்ன பண்ணுறேன், இதோட கொட்டிடுங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனனால உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையே இருக்காது. ரெண்டாவது இதில் வந்து நம்ம பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது சர்க்கரை நோயாளி உள்ளவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாவக்காயோடைய பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கிறதுனால அவங்க வந்து இட்லி இது மாதிரி தோசை சாப்பிடும்போது இந்த பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு சுகருடைய கண்ட்ரோலும் இந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு எப்போவுமே நம்ம இட்லி பொடி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இட்லி பொடி மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பாவக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம், இது வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பாவக்காயோடைய அந்த டேஸ்ட்டே வந்து அவங்களுக்கு கசப்பு அந்த எது மாதிரி தெரியவே தெரியாது. அவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்றதுக்கும் இது வந்து ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.